இருக்கு தெரியுமா? எங்க அப்பா மாதிரி வரவே கூடாது, எங்க அப்பா மாதிரி நடக்கவே கூடாது. இந்த இஸ்மவேலை குறித்ததான காரியங்களை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாஸ்டர் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த பாஸ்டர் சொன்னாரு, இஸ்மவேல் என்கிறவன் தகப்பனுடைய அன்புக்கு ஏங்கினவன், தகப்பனால் விரட்டப்பட்டவன், 13 வருஷம் அப்பா கூட இருந்திருக்கிறான், செல்லப்பிள்ளையா வளர்ந்துருக்கிறான், அவன் விரட்டப்பட்டான். இப்போ அவன் நிலைமை என்ன? நடுத்தரில் நிற்கிறான். எத்தனை பேர் அப்படி விரட்டப்பட்டு நடுத்தரில் நின்னாங்க? மொத்தத்தையும் பிடுங்கிட்டு அனுப்பி விட்டுட்டு ஓவர் நைட்டில் நடுத்தரில் இருந்து நின்ன எத்தனையோ பசங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்கள் தேவனால் உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். நான் இஸ்மவேலை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம இஸ்மவேலை நெகட்டிவாகவே பார்க்குறோம், நெகட்டிவாக பார்க்குறோம், உண்மைதான். ஆனால் அந்த நெகட்டிவாக நீங்களும் நானும் பார்க்குறோம். கர்த்தர் அவனை நெகட்டிவாக பார்க்கவே இல்லை. அவன் பிறக்கும் போது துஷ்ட மனுஷன் சொன்னார், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 21ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19-20 வாசிங்கள். 21ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்கள். தேவன் அவனுடைய கண்களை திறந்தார், தண்ணீரின் துறவை கண்டு தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து, இப்ப பிள்ளை கூட யார் இருக்கிறது? தேவன் இருந்தார், தேவன் இருந்தார். நம்ம துஷ்ட மனுஷன்னு சொல்றோமே, நம்ம அவனை பார்த்து மோசமானவனு சொல்றோமே, அவனை ஒதுக்கி வைக்கிறோமே. ஆனா ஒதுக்கி வைத்த நாம் நினைத்த அந்த இஸ்மவேலு கூட தான் தேவன் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை என்னையும் ஒரு காலத்தில் உலகம் அப்படிதான் ஒதுக்கி வச்சுச்சு, ஒரு காலத்தில் விரட்டி விட்டுச்சு, ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் துரத்தி விட்டாங்க. உலகம் இன்னும் சொல்லப்பட நம்மளை துன்மார்க்கன்னு சொல்லுச்சு, எங்களையெல்லாம் சேர்த்துக்கொள்ளவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் நல்லவன் கிடையாது, அதுவும் நான் சொல்லுவேன். நான் துஷ்ட மனுஷன்தான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் எனக்குள்ள நிறைய பாவங்கள் இருந்தது. எங்கள் குடும்பத்தில் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது எங்கள் மாமா வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னது எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது. இவ்வளோ ஒரு மோசமான பிள்ளையை பெற்று வச்சிருக்கிற, இதை கூட்டிகிட்டு நீ ஏன் வரேன்னு கேட்டேன். எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லி அழுது எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் இன்னைக்கு சொல்லுவேன், நான் துஷ்ட மனுஷனாக இருந்தவன் ஒரு மனுஷன் தான். நான் பிறக்கும் போதே நல்லவன், பரிசுத்தவான், நீதிமான்லாம் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இந்த துஷ்ட மனுஷனோடு கூட என் தேவனாகிய கர்த்தர் அன்னைக்கு இல்லாமல் போயிருந்தால் நான் இந்நேரம் மடிந்து மண்ணாகி போயிருப்பேன். துன்மார்க்கன் சாகிறது அவருக்கு ஒரு நாளும் பிரியம் கிடையாது. நான் துன்மார்க்கத்தில் இருக்கும்போது நான் செத்து போயிருப்பேன். ஆனால் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணியிருக்கவே முடியாது. நாம் அத்தனை பேருமே ஒரு காலத்தில் துன்மார்க்கராக தான் இருந்தோம். அந்த துன்மார்க்கத்தில் நம் சொந்தக்காரர்கள் கூட இருக்காமல் போனார்கள். ஏன், நம்ம கூட இருந்த தாய் தகப்பன் கூட விரட்டி விட்டார்கள். கணவன் விரட்டி இருப்பான், மனைவி விரட்டி விட்டுருப்பாங்க. நம்ம வீட்டில் நடக்கிறத பார்த்து பிள்ளைய நீ வீட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லி விரட்டி விட்டுருப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், நாம் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோன்னா அந்த தேவனாகிய கர்த்தர் அன்னைக்கு நாம் சாகக்கூடாது என்று கூட நின்னதுனால தான்